Hi children, good morning to all. Welcome back to 5th standard, term 3, Max. We know that in this term we have 7 chapters. Chapter 1 Geometry, Chapter 2 Numbers. These two chapters already we seen in our previous class. Today we are going to see Chapter 3 Measurements. In this unit, we know how to measure length, weight and capacity. Today, newly we are going to know how to measure volume of the 3D shapes. Let us see what is volume. Volume is the three-dimensional shape occupied by a solid, liquid or gas. What are 3D shapes which has 3 dimensions: length, weight and height? We know that this is cube, cuboid, sphere, cylinder, cone, pyramid. Capacity or volume of a container is the utmost quantity of an item the container can hold. அதாவது வால்யூம் ஆஃப் த சாலிட், அந்த ஒரு சாலிட் ஷேப்பில் நம்மளால் எவ்வளோ ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ண முடியுமோ, எவ்வளோ திங்ஸ் அந்த ஷேப்பால் ஹோல்ட் பண்ண முடியுமோ, தட் இஸ் கால்ட் அஸ் வால்யூம் ஆஃப் தட் ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் டேங்க் கியூபாய்டு ஷேப்பில் இருக்குன்னா அந்த வாட்டர் டேங்க்கால் எவ்வளோ வாட்டரை ஹோல்ட் பண்ண முடியும், அதனுடைய ஹைட்டு, அதனுடைய லென்த்து, அதனுடைய பிரித்தை யூஸ் பண்ணி அதனால் எவ்வளோ வாட்டர்ஸ் அதால் ஹோல்ட் பண்ண முடியுமோ, தட் இஸ் கால்ட் அஸ் வால்யூம் ஆஃப் த டேங்க். ஸோ ஒரு ஷேப்போடைய வால்யூம்னா அதனுடைய லென்த்து, பிரித்து, ஹைட்டை யூஸ் பண்ணி அதனால் எவ்வளோ சாலிட் திங்காக இருந்தாலும் சரி, இது லிக்விட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, அதனால் எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுமோ அதுதான் அதனுடைய கெப்பாசிட்டி ஆர் வேல்யூம். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக்கில் பாருங்கள் எவ்வளோ சாலிட் ஐட்டம்ஸ், எவ்வளோ இந்த பாக்ஸை நம்மளால் அதில் ஃபில் பண்ண முடியும், எவ்வளோ ஸ்பேஸாக ஆக்குப்பை பண்ண முடியுமோ அதுதான் இந்த ட்ரக்குடைய கெப்பாசிட்டி, அதனுடைய வேல்யூம். அப்போ ஒரு திங்ஸுடைய வேல்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதனுடைய ஸ்பேஸ் உள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ திங்ஸை நம்ம ஆக்குப்பை பண்ண முடியும், அதனுடைய லென்த்து, ஹைட்டு, பிரித்தை வச்சு நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ திங்ஸை நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியுமோ அதுதான் அதனுடைய வேல்யூம். இப்போ இந்த பாருங்கள், இந்த பலூனில் ஃபுல்லாக ஏர் ஃபில் ஆகிருக்கு. எவ்வளோ ஏர் வந்து இதுக்குள்ளே ஃபில் பண்ண முடியுமோ அதுதான் அதனுடைய பலூனுடைய வேல்யூ. அது சாலிட் ஐட்டமாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, அந்த ஷேப்பால், அந்த திங்ஸால் எவ்வளோ ஸ்பேஸை எவ்வளோ வந்து ஹோல்டு பண்ண முடியுமோ அதுதான் அதனுடைய வேல்யூ. ஸோ ஒரு கண்டெய்னர் நம்ம சாலிட் திங்ஸாலையும் ஃபில் பண்ணலாம், லிக்விட் ஐட்டம்ஸாலையும் ஃபில் பண்ணலாம், ஏராலையும் ஃபில் பண்ணலாம். பட் எவ்வளோ அதனால் ஹோல்ட் ஆகுது, எவ்வளோ அது வந்து ஆக்குப்பை பண்ணுதோ அதுதான் அந்த திங்குடைய வேல்யூம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த பீக்கரில் எவ்வளோ வாட்டர் நம்மளால் ஃபில் பண்ண முடியுமோ அந்த வாட்டருடைய அளவு தான் இந்த பீக்கருடைய வேல்யூம். Children, in this class we have to find volume of cube and cuboid. We know that all the shapes have length, breadth and height. Before that, we will do some book activity. In your book, page number 22, they will give some activity, exercise 3.1. Tick the object which has more volume. You look and compare these two things which has more volume. Comparing of apple and watermelon, which has more volume, which occupied more place. இது ரொம்ப நிறைய பிளேஸ் ஆக்குப்பை பண்ணோம். எஸ், தட் இஸ் வாட்டர்மெலன். கம்பேரிங் ஆஃப் தீஸ் டூ வாட்டர் பாட்டில்ஸ், this is water bottle and this is water tank. Which one is occupy more volume? Yes, this water drum. Then chair and table. Chair also a solid shape and table also a solid shape. Which occupies more space? Yes, table. Book and bag, book. Pencil and box, geometry box makes occupy more space. Then take book page number 23. Look at the second activity. Arrange the given objects according to their volume. அதோடைய வேல்யூம் யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்மால்லேருந்து பிக் அரேஞ்ச் பண்ணுவோம். இது கம்பேரிங் டு தீஸ் 4 balls, this occupies small comparing to other one. Next one, this is 2, this is 3. The final bigger thing is this one. Like that you do the second one. Eraser takes first small place, then next is this box, next is book, then box. Like this you complete remaining 2 things. Then look the activity 1. Measure the height of the water level
by put the object into the beaker. இந்த பீக்கருக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட்ஸை உள்ளே போட்டோம் அப்படின்னா அதனுடைய வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நீங்கள் ஒரு லெவலில் ஒரு பாக்ஸ் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, அதில் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்குள்ளே நீங்கள் மார்பிள் அல்லது பெபிள்ஸ் போட்டிங்கன்னா அதனுடைய வாட்டர் லெவல் 60க்கு வருதா இல்லை 80க்கு வருதாங்கிறத இங்கே மெஷர் பண்ணுங்கள். அதே மாதிரி எரேசர் உள்ள அந்த பீக்கரில் 40 லெவலுக்கு மட்டும் பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே எரேசர் போட்டால் எவ்வளோ வாட்டருடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுதோ அதனுடைய அளவை இங்கே நோட் பண்ணுங்கள். காயின், ஸ்டோன், பொட்டேட்டோ, டொமேட்டோ, இது மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் அந்த வாட்டர் பீக்கருக்குள்ளே போடக்குள்ளே அந்த வாட்டரோட லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ ஒரு 10 mm அதிகமாகுதுன்னா அப்போ டொமேட்டோவுடைய வேல்யூம் 10 mm. ஸோ வாட்டர் இன்க்ரீஸிங் லெவல் இங்கே நோட் பண்ணுங்கள். பிகினிங்கில் இருந்த லெவலுக்கும் இப்போ இருக்க வாட்டர் லெவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் டொமேட்டோவுடைய வால்யூம். உன்னுடைய வீட்டில் இருக்க கண்ணாடி டம்ளர் அது மாதிரி ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கோங்க, அதில் மார்க் பண்ணிக்கிங்க. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங் ஃபஸ்ட்டு ஒரு லெவலுக்கு மட்டும் கொஞ்சமாக மட்டும் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது எந்த லெவலில் இருக்கோ அதை நோட் பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 mm இருக்குங்கன்னா 50 mm நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு திங்ஸாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸை உள்ளே போடுங்க. அப்போ வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்க்ரீஸ் ஆகிறது தான் அதனுடைய வேல்யூம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு டிஃப்ரெண்ட் திங்ஸோடைய வேல்யூமை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். லெட் அஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டி இன் யுவர் புக். பாருங்கள், இந்த பீக்கரில் பிகினிங்கில் 30 mm வாட்டர் இருக்குது. பட் ஆஃப்டர் புட் த பொட்டேட்டோ இன்டு த பீக்கர் வி வில் கெட் 40 mm. அப்போ 40ல் இருந்து 30 மைனஸ் பண்ணிட்டுனா ரிமைனிங் இருக்க அந்த 10 mm தான் இந்த பொட்டேட்டோவுடைய வேல்யூம். Now we will see finding the volume of cubes and cuboids. We know that this is cube, this is cuboid. Cube all sides are equal. இதனுடைய ஒரு சைடு லென்த்து, ஆப்போசிட்ஸை பிரெத்துன்னு சொல்கிறோம், வெர்டிசஸை ஹைட்டுன்னு சொல்கிறோம். கியூபாய்ட்லேயும் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கியூபில் ஹைட்டு, லென்த்து, வெயிட்டு ஹைட்டு, பிரெத்து, லென்த்து மூணுமே சேமாக இருக்கும். பட் கியூபாய்டில் இது டிஃபர் ஆகும். லெட் அஸ் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் கியூப். கியூபில் பாருங்கள், ஒரு சைடு நம்ம லென்த்தாக எடுத்துக்கிறோம், லென்த்துடைய அளவு நம்ம ஏங்கிறது இண்டிகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் சைடை பிரெத்தாக நம்ம எடுத்துக்கிறோம், அதனுடைய அளவு ஏ. தென் ஹைட் ஆல்சோ ஏ. With the help of these 3 dimensions we will find the formula of cube. Volume of cube is equal to side A into A into A. That means length, breadth and height. இந்த 3 சைட்ஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் we will get what is the volume of that cube. L also A, cube also B also A, H also A, because all the sides are equal. So the volume of cube is equal to A into A into A. Instead of these things we write A to the power 3. Next, formula for cuboid. Volume of cuboid is equal to, we will get volume by multiplying the length, breadth and height. So the volume of cuboid is equal to L into B into H. Length, breadth, height மூணையும் multiple பண்ணா what is the volume of that cuboid, we will know that. So formula to find the volume of cube is A cube or A into A into A. The formula for volume of cube is A cube or A into A into A. The volume of cuboid is equal to length into breadth into H. That means LBH. Length, breadth and height. இது மூணு multiple பண்ணா we will get the volume of cuboid. Now we are going to find the volume of given cube. The side is 9 cm. So all the sides are 9 cm. Now the volume is equal to, the volume of cube is equal to A cube or else A into A into A. Here given A is equal to 9 cm. So we multiply 9 3 times. 9 into 9 into 9. 9 9s are 81. 81 into 9. Again we multiply. 9 1 is 9. 9 8s are 72. We mention the volume in cubic unit. Cubic meter, centimeter. So the volume of cube is equal to A into A into A. 9 into 9 into 9 is equal to 729.
Volume we always mention cubic unit. CU write பண்ணி if it is cm அந்த cm சென்டிமீட்டர்னு போடணும், மீட்டர் அந்த மீட்டர்னு போடணும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? சென்டிமீட்டர் கியூப்னு எழுதலாம் ஆர் கியூப் சென்டிமீட்டர்னு எழுதலாம். Look, the second question, find the volume of cube. Given side A is equal to 12 centimeters. So the volume of cube is equal to A into A. இப்போ 12 3 times 12 multiple பண்ணோம். 12 into 12 into 12. We know that 12 12s are 144. Again 144 12 multiple பண்ணி answer write பண்ணோம். So the volume of cube is equal to formula note பண்ணிக்கிங்க. 3 times multiple பண்ணி cubic unit ஓட answer write பண்ணோம். Look how I multiplying 144 into 12. First we use 2 table. 2 4s are 8. 2 4s are 8. 2 1 is 2. 1's place to star write பண்ணிக்கிங்க. Again you multiply 10's place number. 1 4 is 4. 1 4 is 4. 1 1 is 1. You add these numbers. 12 carry 1. 7 1. So the answer is 1728 meter cube or cubic meter. Look, the next question. This is cuboid shape. We know that the volume of cuboid is equal to L into B into H. Here L is 7 centimeter, B is 4 centimeter and the height is 3 centimeter. Let us substitute these numbers instead of that values. L for 7 into B for 4 into H for 3. Multiply these numbers. 7 4s are 28. 28 oda again 3 multiple panna we will get 8 3s are 24. Carry 2. 3 2s are 6 plus 2 is 8. 84 cubic centimeter. So the volume of given cuboid is equal to 84 cubic centimeter. Take your book page number 26ல பாருங்க. ஆக்டிவிட்டி 4ல ஒரு புக்கோடைய வேல்யூம் கேட்டிருக்காங்க. பென்சில் பாக்ஸோட வேல்யூம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே கொடுத்தாச்சு. we will do the answer. Look here, the volume of this rectangular cuboid shape book is equal to length into breadth into height. Let us substitute the number. The length for 10, breadth is 6 and the height is 1 centimeter. 10 6 are 60. 60 into 1 is 60. 60 centimeter cube is the volume of book. Then look the pencil box. L for 6. Then breadth is 2. Height is 1. 6 2s are 12. 12 into 1 is 12. So 12 centimeter cube. So we will multiply L, B, H. These three things we multiply means we will get the volume of the given shape. You look page number 26ல இந்த exercise 3.2ல பாருங்க. நோட்புக் இதே மாதிரி பிக்சர் இல்லாமல் நேமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. நோட்புக், நேம் போர்ட், ஷோகேஸ் கப்போர்ட் அண்ட் கிஃப்ட் பாக்ஸ், டைஸ். ஒவ்வொரு ஷேப்புக்கும் லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ we have to find the volume. These volumes we will mention in cubic centimeter. Look here, L into B into H. 6 15s are 90. 90 into 1 90 centimeter cube. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற லென்த்து பிரெத்து ஹைட்டு மூணையும் மல்டிபிள் பண்ணி நீங்கள் இங்கே ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புக் பேஜ் நம்பர் 27ல இருக்க கொஷின் நம்பர் 2 3 4 we will see in the next video.